அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பண்ணலாம் லன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தம்பி கேட்டான் பச்சை மொச்சை குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு. சரி, பச்சை மொச்சை குழம்பு நம்ம வீட்டில் நிறையா ஸ்டைலில் வைப்போம். ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்டைலில் வச்சிடலாம், அதையும் உங்களுக்கு காமிச்சிடலாம். வைக்க தெரியாதவங்க ஈஸியாக எப்படி வைக்கிறது, இல்லைனா பேச்சுலர்ஸே இதை வந்துட்டு ஈஸியாக வச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதையும் வச்சு காமிச்சிடலாமே அப்படின்ட்டு நானும் கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. பெரிய ஜாரில் வந்துட்டு 3 சின்ன தக்காளி, அரை மூடிலையும் பாதி தேங்காய், அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம், ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் சீரகம், குழம்பு மிளகாத்தூள் வந்துட்டு 3 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போட்டாச்சு. தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் போட்டாச்சு. உங்களுக்கு வந்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக உப்பு வந்துட்டு புளி போடணும். நான் வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே புளி போட மறந்துட்டேன். பாதி அரைச்சோம்னால தான் அச்சச்சோ அப்படின்னு ஞாபகம் வந்துச்சு. அப்புறமா இடையிலே வந்துட்டு புளியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நானும் அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு குக்கரில் கடுகு வெந்தயம் போட்டு, நம்ம வீட்டில் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடல, நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இன்றைக்கி சின்ன வெங்காயமும் இல்லை, அதனால் பெரிய வெங்காயத்தையே கட் பண்ணி போட்டாச்சு. வெங்காயம் நல்லா செவந்து வந்தோடனே அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஊற்றி அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் கொஞ்சம் நேரம் கிளறி அதான் மறுபடியும் மொச்சை போட்ட பின்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நீங்கள் குழம்பு கெட்டியாக சாப்பிடுவீங்களோ இல்லை தண்ணியாக சாப்பிடுவீங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை எனக்கு இப்படியே கிரேவியாக வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் சாப்பிடுவோம், அதனால் தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி வந்து உங்கள் சாய்ஸ் தான், காரமும் உங்கள் சாய்ஸ் தான். அப்படியே வந்துட்டு குக்கரில் மூடி வச்சுட்டு ஒரு விசில் வந்த உடனே 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுட்டு தம்மு போன பின்னாடி இறக்கணுன்னா, அவசரப்பட்டு விசில் எடுக்காமல் தம்மெல்லாம் அடங்கின பின்னாடி எடுக்கணும். எடுத்துட்டா சூப்பரான பச்சை மொச்சை குழம்பு நம்ம வீட்டு ஸ்டைலில் சூப்பராகவே ரெடி ஆயிரும். நம்ம வீட்டில் வந்து இந்த பயிறு குழம்புகள்லாம் ரொம்ப ஃபேமஸ். வாரத்தில் 2 நாள் வைக்கிறேன்னா பசங்க தூங்கவே மாட்டாங்க. பயிறு குழம்புன்னா அவ்வளோ பிடிக்கும். சரின்னு சொல்லிட்டு பச்சை மொச்சை குழம்பையும் இறக்கி வச்சுட்டு எல்லாருமே குடும்பத்தோடு நாங்கள் வந்துட்டு ஹாப்பியாக ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாகாமல் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.